உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் ஒரு வழக்கின் விசாரணையின் போது தெரிவித்த கருத்துக்களின் பின்னணியில் அமெரிக்காவில் படித்து வரும் அபிஜித் திப்கே என்பவர் இன்ஸ்டாகிராமில் கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி என்ற பெயரில் ஒரு பக்கத்தை தொடங்கினார். தொடக்கத்தில் இந்த அமைப்பு சமூக வலைதளங்கள் மூலம் மட்டுமே அரசின் நடவடிக்கைகளை விமர்சித்து வந்தது. பின்னர் நீட் தேர்வு மற்றும் சிபிஎஸ்இ தொடர்பான முறைகேடுகள் குறித்து எதிர்ப்பு தெரிவித்து கடந்த ஜூன் மாதம் டெல்லியில் முதல் முறையாக நேரடி போராட்டத்தில் ஈடுபட்டது. இந்த போராட்டத்தில் ஏராளமான இளைஞர்கள் பங்கேற்றனர். கட்சியின் நிறுவனர் அபிஜித் திப்கேவும் இதில் கலந்து கொண்டார். இதையடுத்து நாட்டின் பல்வேறு நகரங்களிலும் கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி சார்பில் போராட்டங்கள் நடைபெற்றன. ஆனால் மத்திய அரசு இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டினர். இதன் தொடர்ச்சியாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து டெல்லி ஜந்தர் மந்தரில் கடந்த ஜூன் 20 முதல் தொடர் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தின் ஒரு பகுதியாக சுற்றுச்சூழல் ஆர்வலரும் கல்வியாளருமான சோனம் வாங்சு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். அவரது உண்ணாவிரதம் 19வது நாளை எட்டியுள்ள நிலையில் உடல்நிலை தொடர்ந்து பலவீனமடைந்து வருகிறது. பலரும் உண்ணாவிரதத்தை முடித்துக் கொள்ளுமாறு கோரிக்கை விடுத்த நிலையில் சோனம் வாங்சு காணொலி ஒன்றை வெளியிட்டார். அதில் எனது உண்ணாவிரதத்தை முடிக்குமாறு ஆயிரக்கணக்கான செய்திகள் வந்துள்ளன. பல மூத்த அரசியல்வாதிகளும் அன்புடனும் அக்கறையுடனும் என்னிடம் பேசியுள்ளனர் என்று தெரிவித்தார். மேலும் போராட்டக்காரர்கள் சிலர் வந்து அமர்ந்துவிட்டு சென்று விடலாம், ஆனால் நான் உண்ணாவிரதத்தை முடித்துவிட்டால் மக்களின் கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்ற செய்தி அரசுக்கு சென்றுவிடும் என்றும் அவர் கூறினார். இதற்கு பதிலாக ஜூலை 20 கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற பேரணிக்கு மக்கள் அதிக அளவில் ஆதரவு அளிக்க வேண்டும் என சோனம் வாங்சு கேட்டுக்கொண்டார். மேலும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் அரசியல், அறிவியல் மற்றும் ஜனநாயகம் குறித்த ஒரு உண்மையான பாடத்தில் பங்கேற்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.